மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு என்னை கூப்பிட சொல்லணும்ப்பா. பட்டணத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள் வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கும்பகோணம் கருப்பசாமி என் ஆம்பளை பையனுக்கு வேலையும் வாழ்க்கையும் கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க. நீ கல்யாணம் முடிச்சிருக்கேடா இதுவரை? இவனுக்கு தான்ப்பா முதல் உத்தரவு. நீங்கள் அங்கே காலையில் நான் வரட்டுமா கடி. ஓஹோ, வந்து உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய இடத்துக்குள்ள செய்வனை வயிறை போன்ற பொருள்களும் அடையாள சின்னங்களும் கிடந்தது. என்னப்பா அவைகளெல்லாம் செய்தவர்கள் யார் என்று கேட்டு விளக்கப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் அடையாளங்கள் எடுத்தது மட்டும் உண்மை. அதில் பெண்மகளுடைய வாழ்க்கையில் ஒரு சில மனக்குழப்பமும் மன திருப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு அவள் வாழ்வுக்கு கேள்விக்குறியாக இருந்த காலங்களும் உண்டு. நீதிமன்றத்தில் பொருந்தாத நிலைகளும் உண்டு. ஆனால் இப்போ தெளிவான வழிகளை நான் உருவாக்கி வாழ வைக்கிற நல்ல வழிகளுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். கால் நோட்டு வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. கருப்பசாமி உன் ரெஷ்யூம்லாம் எங்கே இருக்கு? என்ன படிச்சிருக்கடா? ரெஷ்யூம் அனுப்பியிருக்கேன் 2 கம்பெனிக்கு. ஒரு கம்பெனி உனக்கு டிக் ஆகிடுது, ஓகே பண்ணி தரேன். 67,000 ரூபா சம்பளம் அடிச்சுக்கா. கருப்பசாமிக்கு வேறு என்னடா வேணும் தம்பி? இந்தா புண்ணியம் மறைந்தாய். ஆமாம், அது வேணுமா உனக்கு? ஓகே பண்ணி தரேன். நல்லா இந்தாம்மா பக்கத்தில் வா. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 22ஆம் தேதி வரை பொறுமையாயிரு. இந்த கம்பெனியா சிங்கப்பூரான்னு ஒரு முடிவு புடி ஆசத்து போயிட்டோம். கருப்பசாமிக்கு அதே கேள்வியை கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க. பாபு பாபு முத்துக்கு முத்தாக கும்பகோணம் அவங்களுக்கு அப்படியா? சாரங்கபாணி கோயில் எங்கே இருக்கு? உச்சி பிள்ளையார் கோயில் கரெக்ட். கால் வந்துட்டு வரலாம். வாகேஸ்வரியோ பரம்பொருளோ பார்க்கடலில் மேவும் சாரங்கனோ யார் வந்தா என்ன காம்போதி. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன் மகளே. விவரம் இல்லாமல் கொண்டு போய் சம்மந்தம் கலந்துட்டீங்க. அறிவற்ற சூழ்நிலையில் உன்னுடைய மகனுக்கு ஒரு புதுமையான வேலையை தரம்னு சொன்னேன். அது வெற்றியாகி நடந்துக்கிட்டு இருக்கு. குழந்தை வர வேணும்னு நீங்கள் கேட்டீங்க, நான் கொடுத்தேன். அவள் குழந்தை உண்டாகுனா. ஆனால் பிரத்தியார் சொல்லை கேட்டு இந்த குடும்பத்துக்கு வாரிசு வேண்டாம்னு சொல்லி இப்போ அந்த குழந்தைய அழைச்சிட்டான். அவள் இனிமேல் இந்த குடும்பத்துக்கு உகந்தவளாக இருப்பாளா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் கால்வன்னு சொல்லலாம். வைகாசியானி ஆடி 30 வரை பொறுமையாக இருந்தால் அவளே ஒரு முடிவு எடுத்து வருவாள். அதுக்கு முன்னால் உன் மகனுக்கு நான் வேலையும் போட்டு கொடுத்துருவேன். வாழ்க்கையும் நல்லா அமைச்சு தர ஏற்பாடு நடக்கும். அதுவரை நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. உங்கள் உள்ளத்தை நான் நன்கு அறிவேன். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது தவறாக முடியும். ஆடி 30 வரை பொறுமையாக இருக்கணும். வெற்றியாகி தரேன். ஆடி 30 வரை பொறுமையாக இருக்கும். கருப்பசாமிக்கு அதே கும்பகோணத்து எல்லை தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவங்க. அதுதான் கையில் பணம் தந்துட்டேன்.
நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, பெத்தவ மனதே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. எங்க இருக்கு பிள்ளை? என்ன செய்யணும்? பானையினே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. நீ உயிரோடு இருக்கவரை உன் மரம்பா வீட்டுக்கு வர மாட்டேன்னு சபதம் விட்டுருக்கா. புரியுதா? அவள் மட்டும் நினைக்கான்னு வச்சுக்கிடாது, அவள் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே. அவளை எங்கேயாவது போய் கோயில் குளத்தில் உட்காந்து பிச்சை எடுக்க சொல்லு. ஏன் பிள்ளை சொத்தை திங்கிறதுக்கு அவளுக்கு என்ன ரைட் இருக்குது அப்படின்னு பேசி இப்போ பிரித்து வச்சுருக்காங்க. உண்மையா? கால் விட்டுவா. கருப்பசாமிக்கு 3 மாதம் உனக்கு டைம் தரேன். அதுக்கு கூட உங்கள் ஆத்தாட்ட ஒரு முடிவு எடுத்து என் கூட நீங்கள் வாழறதுக்கு வரலன்னு சொன்னால் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. அவளுடைய மனத்தையும் மாற்றி ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா இனிமையாக வாழ வச்சா போதும்ல. கூப்பிடு கருப்பசாமியை மனத்துக்குள்ளே என்னையும் நினச்சிக்கா. இந்தா வெட்டியாக சேர்த்து வாழ வைக்க வந்துடுவாங்க. புண்ணியமாறு சாப்பிட்டு போ, அறகுறையாக போயிடாத, உட்காரு. கருப்பசாமிக்கு தத் 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 தஞ்சாவூர். தஞ்சாவூர். சரி, ஓகே. ஒரு பெரிய பூட்டு தொங்குது, அது எங்கே தொங்குது உங்கள் ஏரியாவில்? உங்கள் ஊரில் கோட்டைன்னு சொல்லி ஊர் இருக்கா? என்ன கோட்டை? என்னம்மா கோட்டை? ஓய், சும்மா மன்னர் வாழ்ந்தாருங்கிறதுக்கா ராஜராஜன் கோட்டை இருக்குன்னு நான் ஏற்றுக்கிடுவேன். முத்தம்மா கோட்டை. என்ன கோட்டை? முத்தம்மாள் கோட்டைன்னு கோட்டை இருக்காயா? ஒருத்தநாடு முத்தம்மா கோட்டை இருக்கா? கோட்டையில் ஒரு பெரிய பூட்டு கிடக்குமா? பூட்டு கிடக்கா? நீ தான் குறியவன். கிங் கிங் காலன்னு சொல்லலாம். முத்தம்மாள் கோட்டையா முத்தம்மாள் புறமா? அதுக்கு பேர் என்ன? இன்னொருத்தர காலன்ட்டு உனக்கு தெரியாது, நான் இங்கே இருக்கேன், எனக்கு தெரியுதுல. இல்லை என்னப்பா பிள்ளை சோமா இருக்கப்பா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையை பற்றிய மன உபாதையும் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி தொழிலை பற்றி கொஞ்சம் மன வருத்தமும் கஷ்டமும், பணங்கள் நஷ்டப்பட்டதை பற்றிய சிந்தனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு என்ன வேணும் உனக்கு? கால் நம்பிட்டுவா. நான் எழுதி கொடுக்கோ, நீ எழுதி கொடுக்கியாப்போ? நான் தரமாட்டேன்டா, நீ என்ன செஞ்சிருவேன் என்ன? ஒரே முடிவு எடுத்து கொடுத்துருவான். வாப்பா, உன் பங்குல கால் பகுதி அவனுக்கு கொடு, அவன் கையெழுத்து போட வைக்கேன். கொடுப்பியா நீ? பக்கத்தில் வா. ஏற்கனவே ஒரு சொத்தை பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த சொத்தை உனக்கு பிரித்து தரத்துக்கு 3 மாதத்தில் நடக்கும். உன்னை ஜெயிச்சு தரேன், உன் கடன் இருக்காம காப்பாற்றுறேன். கருப்பசாமிக்கு விவசாயங்களை பற்றி கேட்டு வந்தது யார்? தஞ்சாவூர் எல்லை விவசாய நிலம் யார் வச்சுருக்கா? விவசாய நிலம். விவசாய நிலம் யாருமா? என்ன நிலம் வச்சுருக்க? கால் வந்துட்டு வா. சிங்காரவேலன் சன்னதியில் சென்று உன் கட்டுமனைக்கு போகல முருகப்பெருமான் வராரா? இருக்காராங்க? ஆ சரி, வா பக்கத்தில் வா. என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. ஆறு மாதமாக வீட்டில் ஒருவருடைய உடல்நிலைகளை பற்றிய ஒரு மனக்குழப்பம், கடன்களை பற்றிய மன வருத்தம், ஒரு சைடு இடுப்பு காலு வலி சம்மந்தமான வேதனை, இவைகள்லாம் இருக்கும். இப்போ உனக்கு தொழிலை மாற்றிக்கிடலாம்ங்கிற ஒரு சிந்தனையும் ஒரு சூழ்நிலையும் வந்துக்கிட்டு இருக்கு. தொழிலை மாற்றிக்கிடுவோமா?
பக்கத்தில் வா. இந்த ஓட்டுநர் தொழிலில் உனக்கு நிறைய பணம் தரேன், கடனை திருத்தி தரேன். வேறு ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? நிலப்பிரச்சனை இப்போ முடியாது, அதில் தலையிடாத, கொஞ்சம் ஒதுங்கி நடந்துக்கா 9 மாதத்துக்கு. அதனால தான் நான் வாக்கை நிறுத்தி வச்சுருக்கேன். பொறுமையாக இருக்கு. கர்பசாமிக்கு அப்படியா தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க வாங்க, வரலாம். அடுத்து 1 2 3 4 5 கால் வந்துட்டு வரலாம். பிள்ளை பேர் என்ன பேர்? என்ன பேர்? சனோஃபர். சனோஃபர். இது என்னதுடா? ரோஜா. பிள்ளைக்கு வயசு எத்தனை? என்ன தொழில் பார்க்குறாங்க? சொன்னால் எதுவும் வருத்தப்படுவீங்களா? சரி, அவன் இதை முடித்த உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பிடுதியா? நீ வெளிநாட்டுக்கு அனுப்புதியா? நான் எடுக்கிற முடிவு தான் நடக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்லுவேன். சரியாக வந்து ஜூலை மாதத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு வரன் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. புரிஞ்சுக்கா? வரன் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அந்த திருமண காலத்திலேருந்து 6 மாதங்கள் கழித்து ஃபாரினில் போய் அவங்க குடியிருக்கக்கூடிய நல்ல நிலைமைகள் ஏற்படும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் குழப்பமும் மனநிறைவுகளும் சரியில்லை. உங்களுக்கு மாறுபட்ட மனோநிலைகளோடு நடக்கக்கூடிய தன்மை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுருவீங்கிறதுக்காக தான் வெகு விரைவில் நல்ல வாழ்க்கையை தேடி வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். புரியுதா புரியலையா? கால் நிமிட்டுவான். சரி, வேறு என்ன வேணும்? ஒரு வருஷம் கழிச்சு தான் சொந்த வீட்டுக்கு நீ போக முடியும். அதுக்கடியில் செட் ஆகாது. பக்கத்தில் வாங்க. விற்க வேண்டாம், விற்றாலும் இப்போதைக்கு நடக்காது. புரியுதா? அதனால் ஆகஸ்ட் மாதம் வரை பொறுமையாக இருந்துக்காங்க, எல்லாம் சரி பண்ணி தரேன். நிறைவாக இருங்க. அதே தஞ்சாவூர் எல்லை தன்னுடைய பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க, எங்கே நீயோ எப்பா சாப்பிட்டு போங்க, நானும் அங்கே. சோகமாக இருக்குது, என்ன செய்ய முடியும்? என்னென்ன செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு உனக்கு? அதையே செய். நல்ல இடத்த அனுப்பி வச்சுட்டேன். சந்தோஷம். மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை ஆக்கி தரேன். வீட்டுக்கார்ட்ட ரொம்ப எதுவும் பேச வேண்டாம், பொறுமையாக இருந்துக்கா. இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம், ஜெயிச்சுக்கலாம். சந்தோஷமாக இருக்கும். கர்பசாமிக்கு இப்போ நடக்காது. அப்படியா? எழுதி வச்சுருக்கேன். என்னத்தை எழுதி வச்சுருக்கேன்? ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சொந்தமாக கேட்டு வந்திருக்காங்களே. என்னது? என்ன டாக்குமெண்ட்டுப்பா? வாங்க. யாருக்கு? கால் வந்துட்டு வாங்க. ஆஹா, நல்ல காலில் விடலை. இதுதானா கருது? நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இடம் 2வது இடமா? இதுக்கு முன்னால் இருந்த இடத்துல ஐயனார் சாமியெல்லாம் இருந்தாங்களா? அதில் நொண்டி வீரனாரெலாம் குடியிருந்தாரா? இருந்தாரா? பேச்சியம்மை இருந்தாளா? கால் விட்டுவா. உன் டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தேன். உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது. ஆனால் அவசியம் இல்லாமல் ஒரு குழப்பத்தை உருவாக்கி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போய் கொஞ்சம் பேசி உனக்கு எதிர்ப்பாக வச்சுருக்குறாங்க. அதை தெளிவு பண்ணி உன் பக்கத்தில் நியாயத்தை ஒப்படைச்சி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்ப்பா? அந்த பணமெல்லாம் வந்து சேரும். மெல்ல மெல்ல பொறுமையாக ஒரு டாக்குமெண்ட்டை வெட்டியாக்கித்தாங்க. நல்லா இருப்பா. திருச்சி மாநகர், திருச்சி ஐயனா எங்கே இருக்கான்? காலில் வந்துட்டு வாங்க. வரலாம். செம்பருத்தி பூவை போல. சரி, கல்யாணம் முடிச்சிடுவா. அந்த கல்யாணத்தை முடிச்சு தந்தா போதுமா? அந்த பொண்ணுட்டு இருந்து அவனை விடுதலை ஆக்கிறதுக்கு கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கு. மாற்றி தரேன். இந்தா ஒரு பூ எடுத்து தரேன், வெட்டி விடு. நல்லா இருக்கும். சந்தோஷமாக இருந்ததான். ஒரு பிரச்சனையும் வராது. தைரியமாக இருக்கலாம். நீ
உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யார்? திருச்சி எல்லை உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது. தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீது பாசத்தை காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை. உங்கள் வீட்டு பக்கம் ஏதோ மணி ஓசை கேட்க கோயில் இருக்கா? என்ன கோயில்? சர்ச்சு. அதான் தேவன் கோவில் மணி ஓசைன்னு பாட்டு. ஊரார் வெறுத்தால் உலகம் பணித்தால் உதவும் கோவில் மணி ஓசை. பக்கத்தில் வா. கண்ணில் பாதிக்கப்பட்டது யாருக்கு? வாங்க. தாயார் மடியில் தாவி அழைத்து தர்மத்தை காக்கும் குரலோசை. கண்ணை முடிக்கா. கண்ணில் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற சூழ்நிலை இருக்குது. மைனர் ஆப்ரேஷன் அல்ல, மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும். அதுவும் சைடில் உள்ள நரம்பு சம்பந்தமான ஆப்ரேஷன். அதை தாங்கக்கூடிய வலிமையும் இரத்த ஓட்டங்களும் இவளுக்கு இல்லை. அதனால் இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு மருத்துவருடைய சான்று. சரிதானப்பா? கால் வந்துட்டு வா. எவ்வளோ பெரிய பிரச்சனையை என் தலையில் தூக்கி போட்டிருக்க நீ. வரலாம் வா. மன அமைதியாக கொஞ்சம் நீங்களாம் அங்கே தள்ளி போங்க. இங்கே தள்ளி இருக்கு. ஆமாம். உன் பேர் என்னம்மா? செல்வகுமாரி. உங்கள் அப்பன் பேர் என்ன? உங்கள் சித்தப்பன் பேர் என்ன? துரைச்சாமி. உங்கள் சொக்காரன் சித்தப்பா பேர் என்ன? பங்காளி சித்தப்பன் பேர் ராம்தாஸ். உனக்கு என்ன பங்காளியா? சொல்ல அங்கே தள்ளி இருங்க. நீ கொஞ்சம் அங்கே தள்ளி இருமா. ஒன்றை தான் சொல்லுதேன், புரியவும் மாட்டுக்கு ஒன்றும் பேச முடியல. இந்த மைக்கை கொஞ்சம் அங்கே தள்ளி வைங்க. இப்போ அங்கே தள்ளி வா. நீங்கள் யாரும் இடையில பேசக்கூடாது. என்ன தள்ளி உட்காந்து முடியலாம். என்னை மட்டும் நினச்சிக்கா பார்ப்போம். கொஞ்சம் கண்ண முடி. நீ இருமா. நீ வரலாம். வாமா. தொண்ணூறு நாட்களில் நரம்பியல் வீரியம் அடையும். மருத்துவத்தால் கண் வெளி தெரியும். எந்த ஒரு ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன், வெற்றியாகி தரேன். போயிட்டு வரலாம். இந்த நல்லாயிரும். புதிய சக்தி கொடுத்துருக்கு. நீங்கள்லாம் கால் வந்துட்டு வாங்கப்பா. கருப்பசாமிக்கு திருச்சி மாநகர். அடுத்து பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது. வாண உன் கோர்ட்டு கேஸை முடிச்சு தந்தா போதுமாப்பா? அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. இந்த கோடை விடுமுறை முடிந்து நீதிமன்றம் திறந்த உடனே 3வது வாய்தாலும் உனக்கு வெற்றி ஆகும். ஜெயிச்சுத்தாரேன். வாடா படிக்கான்னு பார்ப்பவன். திருக்குறள் மொத்தம் எத்தனை திருக்குறள்டா? என்ன படிக்க? அப்படியா? சரி. ஏபிசிடி எத்தனை எழுத்து? இந்தா கல்வி ஞானம் கிடைக்கும் அவனுக்கு. நீ எக்ஸாம் எழுதப்போ. நீ தானே சொல்லுத கூட. சரி, நல்லா இருப்பாங்களே. இந்தா புண்ணியமடைந்து வா. கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு
முருகா முருகா முருகா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சிவாய நமவோம் சிவாய நமவோம். சிவன் கோயில் எங்கே இருக்கு? பக்கத்தூரில் இருக்கு. நமச்சிவாயம் ஓதல் கேட்டுக்கிட்டு இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு உள்ளே போனேன். அங்கே நாகம் சோதமானுடைய தெய்வத்தினுடைய அருள் சக்தி உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கு. சரியா? இப்போ 6 மாத காலங்கள் உன்னுடைய பணங்கள் நஷ்டம், மனவேதனைகள், உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும். பிள்ளையை பற்றிய மன வருத்தத்தை தீர்க்கிறதுக்கு அப்படியா இன்னொருத்தனை கால் வந்துட்டாங்க. யாருமா நீ இங்கே வந்து நிற்கிறீங்க? யார்? கருமாரியம்மை. மாரியம்மா கேட்டு எப்பா மாரியம்மன் கோயில் பக்கம் இருக்கா உங்களுக்கு? அந்த வந்து நிற்கிறாள் அந்த அம்மா. உனக்கு என்ன வேணும்? அந்த மாதிரி அவள் குங்குமம் கொண்டு விட்டா. என் பேர் குங்குமக்காரி, என் பேரை சொல்லி குங்குமத்தை எடுத்து கொடுன்னு சொல்லி விட்டார். குங்குமம் இருக்கா? வீரமான மாரியம்மனாக இருக்கல. இருக்கா குங்குமம்? இருக்கு. ஆடி மாதம் கூழூத்தி கும்பிட்ட பின்பு திருமணம் தோன்றும், வெற்றியாக நடக்கும், மங்களம் பெருகும், முதப்பிள்ள ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு பேர் வை, வாழ்க. சாப்பிட்டு போகலாம். கருப்பசாமிக்கு அதே திருச்சி மாநகர் எல்லை. என்னுடைய தொழில் தகுந்தமாக மன வருத்தமும் கஷ்டமும் இருக்குது. கருப்பசாமி ஐயா, உன்னை நாங்கள் கும்பிடுதோம், நாங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே. இதுக்கு முன்னால் ஒரு கோயிலுக்கு போனோம், எங்களுக்கு எதுவும் நடக்கலை. உன்னை நம்பி வந்திருக்கோம், நடக்குமா நடக்காதா? ஆமாம், இதுக்கு முன்னால் எந்த கோயிலுக்கு போனீங்க? அப்படியா? தேனி மாலையப்புற கோயிலுக்கு போனீங்களா? சரி, சந்தோஷம். கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் எங்கே போயிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் ஏன் கொண்டு வாங்க. அடே, உன் குடும்பத்தில் முன்னால் சாமி ஆனவங்க யாரும் உண்டாடா? யார் அது? என்ன சாமி ஆடுற? அப்படியா? சாமி உனக்கு வருமா? நீ உட்கார், நீ கால் வந்துட்டு வா. தாயே கருமாரி. ஓராண்டு காலங்களாக வீட்டுக்குள்ளே யாரோ செய்வனை வச்சிருக்காங்கங்கிற சிந்தனையும் எண்ணங்களும், நம்ம சாமியே நமக்கு செயல்படாத வகையில் திறன் மாற்றப்பட்டிருக்கு என்ற ஒரு குழப்பமும் உள்மனதுக்குள்ளே இருக்கு. இந்த விஷயத்துக்காக பல தெளிவுகளை அடைவதற்கு முயற்சிகள் பல. சாமி வா பூட்டு திறக்க மாட்டுக்க, எனக்கு துறங்க விட மாட்டுக்க, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டுக்கன்னு சொல்லி உன் உள்ளம் குமுறுது. உண்மையா? அந்த தீய சக்தியை அகற்றி உனக்கு தொழிலையும் வளமாக்கி உன் தெய்வத்தையும் சக்தி பூர்வமாக்கி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? கடனை தீர்த்து தாரேன். அந்த வண்டியில் என் பேரை போட்டுக்காடா. அடுத்த வண்டி எடுத்து என் பேரை போடு. வண்டி எடுப்பேன், 1.25 மாதம் காலத்துக்குள்ளே எடுத்துருவேன். சந்தோஷமாக ஓட்டு, கடனை தீர்த்து தரேன். அடுத்த உத்தரவில் வேறு கேள்விகளை கேட்டுக்கான். நல்லா இருக்கு, சந்தோஷமா. சாப்பிட்டு போங்க சொல்லுங்களே. கருப்பசாமிக்கு அப்படியா? ஆமாம். அரூர், அது என்னப்பா அரூர்? திருவண்ணாமலை எல்லை பக்கம் அரூர்னு இருக்கா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அரூர். திருவண்ணாமலையா? என்ன பிஸ்னஸ்? என்ன பிஸ்னஸ் பண்ணுற? என்ன விலைக்கு? பொட்டு காரணம் விட்டுருவோம். ஏழை சொன்னால் வருத்தப்படுவியா? அந்த கம்பெனின்னு ஒரு வருஷத்துக்குள்ள அடைச்சிட்டு போயிடுவாங்கடா. வேறு இடத்துல வேலையை தேடிக்கா. இப்போ உனக்கு கடன்கள் அதிகம் இருக்குது. உன் மனக்குழப்பத்தை தீர்க்கணும். வழிவகுத்து இருந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. கம்பெனியை நம்பாதடா தம்பி, அவன் காற்றுல பூ வச்சுருக்கான். கருப்பசாமிக்கு இந்தா உன் கடனை தீர்த்து தரேன், வெற்றியான வாழ்க்கை தரேன். ஒரு டாக்குமெண்ட் சொந்தமான மனக்குழப்பம் இருக்குது, அதையும் தீர்த்து தெளிவு பண்ணி தரேன். போ. கருப்பசாமிக்கு திருக்கோவிந்தா போட்ட திருவண்ணாமலை. திருக்கோவிந்தா
ஆனந்தத்தேன் அற்புதம் திருவாசகம் கும்பிட்டு வரலாம். அப்பா மே 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 என்ன சத்தம்? கிடக்க ஆடு இப்போ இல்லை, இருந்ததெல்லாம் என்னாச்சு? கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வரலாம், உட்காரலாம். என்னப்பா செய்யணும்? உன் பிள்ளைய பற்றி நான் பார்த்தேன், உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கம் அவன்கிட்ட இல்லை. சொன்னால் என் மேலே வருத்தப்படக்கூடாது. அவனுடைய மனநிலைகளையும் அவனுடைய உணர்வுகளையும் பார்த்தேன். இவன் கிடக்கான் கிடடே, நம்ம வாட்டில் போயிட்டு இருப்போம் அப்படின்னு மனத்தை மாற்றிக்கிட்டு இருக்கான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் கண்ணை மூடு, நான் அவனுடைய காலத்தை கொஞ்சம் கணக்கிட்டு பார்க்குறேன். ஆவணி மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே அவனுக்கு புனிதமான வாழ்க்கை தொடங்கும். ஆபத்தில்லாமல் காப்பாற்றித்தாரேன். கடன் படக்கூடிய நிலைகளிலிருந்து அவனை மீட்டித்தாரேன். வேறு என்ன வேணும்? கல்யாணம் வெற்றிகரமாக முடிச்சு தருவேன். கோவிந்தா நாராயணன் என்னாலும் உனக்கு இருப்பான். மாற்றி தாரேன்ப்பா, தைரியமாக இருப்பான். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு குழந்தை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? வாங்க, குழந்தை பற்றி காட்டு வந்தது. குழந்தையா யாருக்கு? ஆ கால் வந்துட்டு வரலாம். யாரா வந்தீங்கப்பா? அம்மா பராசக்தி வந்திருக்கிறியே, யார் நீ? அப்படியா? தேவகன்னிமார்கள். கன்னிமார்கள் எங்கப்பா இருக்காங்க? கொல்லி வருமா? அது எங்கே இருக்கு? உங்கள் இடத்துக்கிட்ட இருக்கு. அவன் தான் வந்து நிற்கிறாங்க கன்னிமார்கள். அவள்கிட்ட கேட்டேன் என்னென்னு. கால் வந்துட்டு வா. இடையில யாரும் சத்தம் விடாதீங்க, கொஞ்சம் தெளிவாக இருங்க. இறையறலால் புனிதப்படுங்கள், 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 புனிதப்படுங்கள். வாங்க. உன்னுடைய இடத்துக்குள்ளே போனேன். உன் எல்லைக்குள்ளே வந்தோடனே தேவகன்னிமார்கள், சப்தகன்னிமார்கள் வந்து நின்னாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், ஏப்பா எதற்காக இவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு கேட்டேன். பக்கத்தில் வா, இந்த விரல அப்படி பிடிச்சிக்க, கண்ண முடிக்க. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு உன் வீட்டில் கற்பவாசல் சொர்க்கவாசலாக திறக்கும். பிறக்கும் பிள்ளை பெண்மகளாக பிறக்கும். ஆனந்த லட்சுமி என்று பெயர் சூட்டி வாழ்வாய். கால் வந்துவாய். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கற்பவாசல் புனிதமடையும் உன் மனைவியினுடைய உடலில். அதற்கு பிறகு ஜனிக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். அவளுக்கு பேர் ஆனந்த லட்சுமின்னு பேர் வச்சுக்கான். வந்து சேர்வாள், சேர்த்து வைத்தேன். இனிமையாக இரு, என்னாலும் உயர்ந்திருப்பாயாக. அதே திருவண்ணாமலை பகுதி தீராத கடனும் மனவேதனையும் அடைந்து வந்த மகன். என்னடா நீயும் கடன் விட்டுருக்கியா? குண்டா வா பக்கத்தில். கால் வந்துட்டுவானே. என்ன பிரச்சனை கட்டார? வீட்டு பக்கத்தில் இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா? அது என்னாச்சு அந்த இடம்? ஏற்கனவே இருக்கிற வீடும் சரியில்லை, அந்த இடத்தையும் பார்க்க முடியலை. கொஞ்சம் கண்ணை மூடு, இடத்துக்குள்ளே போய் பார்க்குறேன். கால் வந்துட்டு வரலாம். பூர்வீக இடத்துக்கு தென்பால் சென்றால் விவசாய பூமி நிலங்கள் பக்கத்தில் உண்டு. என்னப்பா அதுக்கு பக்கத்தில் வயல்வெளிகள்லாம் இருக்கா? நிறைய பறவைகள்லாம் வந்து கொத்துது. பக்கத்தில் ஓடைகள், பூஞ்சோலை போன்ற இடங்கள். இதுக்கு முன்னோர்கள் இருந்த பூமி பாழடைந்து கிடக்கு. அந்த இடத்தை விருத்தி பண்ணணும். அதில் ஏதோ மாறுபாடு இருப்பதாக சொல்கிறாங்களே கருப்பசாமி, அது உண்மையா? அதில் யாரும் போய் இருந்தால் தலைமுறை தலைக்காதுன்னு சில பேர்கள் சொல்லுதாங்களே. நாங்கள் வாழலாமா, அதை வாங்கலாமா, வாழக்கூடாதா அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்தில். உண்மையா? கால் வந்துட்டு வா. ஓய்
குமார் கேட்பான். கோயில் உள்ளவங்க இங்கே யாருமே கிடையாதா? கோயில் பணியாளர்கள் எங்கே இருக்கீங்க?